முறியங்கிறா நல்லெண்ணெய் எடுத்துட்டு வாடா பச்சி ஓடுவான். அவன் நினச்சிட்டேன் தீபாவளிக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு போவாங்கன்ட்டு. அதான் நல்ல வேலைடா, விளக்கெண்ணெய் வாங்கி வைக்காமல் போனேன். நேந்திரம் போல சிப்ஸ் போடுறது. இவங்க என்னடா பிடிச்சிருக்கிறாங்க? அதே அதெல்லாம் உங்கள் அப்பையா தர வச்சுக்கோங்க. சிரிக்கிற சரி கப்பை பொழக்கிறிய என்ன? இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன். நீ எவ்வளோ சோகமாக சொல்றியான் பாரு. எனது சொல்ல உடனே இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் MKR அன்பாலயத்தின் உரிமையாளருமான MK ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு டிரைவர்கள் சங்கத்தின் சார்பாக பொன்னடை போட்டப்படுகிறது. இல்லை கட்டி பிடிச்சதுக்கு என்ன? கட்டி பிடிச்சதுக்கு ஓடுற மூளை பௌத்திரமா? இது என்னப்பா அது அதிசய போலாக்கா இருக்கு நமக்கு. தமிழ் கட்டி பிடிக்கிறது ஓடுறியே. இங்கே ஆர்மணி எடுத்து கொண்டிருக்கும் ஈனப்பைய மகன் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்களுக்கு எங்களது இந்த ஸ்ரீ சத்தியமாரியம்மன் கோவில் கும்பிடக்கூடிய என் உறவுகள், பக்த கோடிகள் மற்றும் வாகன உரிமையாளர்கள், ஒர்க்ஷாப் உரிமையாளர்கள், சப் கான்ட்ராக்டர்கள் மற்றும் டெய்லர்கள் சார்பாக பொன்னாடையை ஓத்தி மகிழ்விக்கிறார்கள். சொல்ல விடு, பொசுக்கு பொசுக்குன்னு போடுற நம்ம மலையை நனைஞ்சு வந்தே மாதிரி மிருதங்கத்து கொண்டிருக்கும். இங்கே வா தம்பி, அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கிறோம். இங்கே மிருதங்க இசை கொண்டிருக்கும் கோயில்பட்டி சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடியை ஒத்தி கௌரவப்படுத்துகிறோம். பக்கமேளமாக பலவாத்திய கலைஞர் அண்ணன் AK அருள், புதுக்கோட்டை அருள் அவர்களுக்கு சட்டையை பாருவேன் கண்டங்கரவு பாம்பு மாதிரியே என்னை அசிங்கப்படுத்தவே எங்கள் அன்னைங்க உணர்ந்துறாங்க. இங்கே தாளை எடுத்து கொண்டிருக்கோம். அவருக்கு பெரிய துண்டா போடு பாய். பேர் பெரிய பேர்ல நீலகண்டே பாலமரமே முறிஞ்சு வாயில மண்ணு விழுந்தோம். யூடியூப் தம்பி காடமங்கலம் முருகன், கண்டிலான் தங்கப்பாண்டி அண்ணன், தட்சணாமூர்த்தி அண்ணன், மாப்பிள்ள ஆரோ வாங்க போ. போலீஸ்கார மரியாதையே 5 பேர் வாங்க. காவல்துறை அதிகாரி ஐயா, ஐயா ஐயா சோத்தை தண்ணி ஊற்றிருப்பாங்களே ஐயா வாங்க. காவல்துறை ஐயா ஒரு 2 பேரும் மேலே கணேஷ் போல வைக்கிறாங்க. வாங்க போட்டு காது ஊத்துக்கு கடைசியாக வருவாங்க. வரு அண்ணே ஒன்னே சொல்லணே, நீ தான் காது ஊற்ற வச்சிருக்கேன். நம்ம 2 ஒரே பங்காளி. அவங்க 2 பேரும் தான் கடைசி பந்தியில் வந்துட்டு இந்த முட்டைக்கோசே இல்லாமல் அதான். இதே என் தம்பி கண்டிலான் தங்கப்பாண்டி ஊர்காவல் படையில் இருக்கேன். என் தம்பி ஒரு சந்தோஷமான ஒரு செயல். விரைவிலே உனக்கு காவல்துறை வேலை கிடைக்கும். ஆமாம், நல்லா தீர்ப்பா வந்துடும். கருப்பை காப்பாற்றி தரேன். அவன் வேற விரிச்சு வச்சிருக்கேன் முறுக்கு புளிகிற மாதிரியே. அப்படி ஏதாவது போடுறா வாடா. என் தம்பி தான் போகிறான். என் சிங்கக்குடி நீ நல்லா இருக்கணும்டா. என்னப்பா அல்டிமேட்? அதுக்கு நீ செருப்பிட்ட கூட அடி. இவனுக்கு அஜித் குமாரா வெட்டிடுச்சடா. ஓ மை காட், ஏலா குனிலாம் முண்டை மொட்டு கடி. என் தம்பி கீழப்பசலை கிராமத்தில் கணித்து இந்த ஒருவனைத்தான் அந்த ஊரில் முத தெரியும். ஆனால் கீழப்பசலையில் இன்னைக்கு அத்தனை நல்லவர்கள் இருக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என் தம்பி கணித்து சார்பாக நன்றி நன்றி. காடமங்கலம் முருகனுக்கு பதிலாக அவனுடைய உதவியாளர் கணித் அவர்களுக்கு அவர் சலிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் வெதரில் எத்த தெரிஞ்சேன் நான். அது எனக்கு போடல போட்டாச்சா? போட்டாதானே? இந்த மேடையில் முனி ஓட்டம் இருக்குடா. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அதானே எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. இந்த வந்துட்டேன் சந்தேகத்துக்கு பிறந்தவன். என்னப்பா வெதர்னா கொட்டையா? ஏன் போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு வாவேன். போடா எங்களுக்கெல்லாம் பொன்னாடியை போத்தி சிரிச்ச முகத்தோடு இந்த சத்தியமாரியம்மனை வணங்கி உங்களுக்கு எந்த குறையும் வராது. ஏன்னா நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்கி
சொன்ன சொல்லுவாக்கும் நில்லுனா தெய்வம் நிற்கும், ஆடாத சாமியும் கொஞ்ச நேரத்தில் ஆடும். ஈபி வயர்மேன் கிருஷ்ணன் அவர் ஈரத்தில் எங்கன ஏறி திருறாரு. ஹலோ போஸ்ட் மரம் ப்ரோ இதானா? ஏன்னா நீ எதுக்கு போற? நான் கூட நீ போஸ்ட் மரத்தில் ஏற போற மாதிரி. நீலாம் ஏறவே கூடாது, சட்டியை கவனமாக இருக்கணும். ஈபி வயர்மேன் வாங்க சிங்கம். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் எல்லா துறையிலையும் இன்னைக்கு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், நம்ம அத்தனை வீட்டுக்கும் ஒளி தீபமாக இருக்கக்கூடியதெல்லாம் ஈபியை சேர்ந்த அந்த நல்ல இதயங்களுக்கு நன்றி. ஈபி வயர்மேன் வாங்க ப்ரோ. ஊருக்கே வெளிச்சம் போட்டவே அவன் கருக்குளிச்சு போனேன். சரி நம்பிறேன் நம்பிறேன். போலீஸ் ஐயா சாப்பிட்றாரா வந்தோம் என்ன போய் ஸ்டேஷன்ல போய் போட்டு வாங்கப்பா. வருவார், அவர் என் நண்பன் தான். எங்களுக்கு பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய வாகன உரிமையாளர்கள், ஒர்க்ஷாப் உரிமையாளர்கள், சப் கான்ட்ராக்டர்காரர்கள் மற்றும் டெய்லர்கள் அத்தனை நல்ல இதயத்துக்கும், குறிப்பாக கருங்குளம் கிராமத்தில் வாழக்கூடிய என் அன்பு உறவுகள் அத்தனை பேருக்குமே, பெரியவங்க அத்தனை பேருக்குமே நன்றி நன்றி. தூக்கு கயர் காத்திருக்க மருதொரு பரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதுருவ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவ ரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம். காளையார் கோயிலும் காளீஸ்வர ஸ்வரமோ. காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம். கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா. தாங்களையே தாங்களையே மருதுருவ மரணந்தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர. தமிழ்நாட்டில் கருங்குளம் முக்குளத்தோர் பேரு சொல்லும். தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவ ரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. சகோதரன் ஊமத்துறை வந்து கட்டப்பமோ சகோதரன் ஊமத்துறை வந்து அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா. அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா. தாங்களையே தாங்களையே மருதுருவர் மரணம் தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர. தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் பேரு சொல்லும். கயர் காத்திருக்க மருதுருவர் அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதுருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதுருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதுருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. கமுதி கோட்டையில ஒரு சாமி இருக்கு, அது கொண்டையங்கோட்ட மரவனுக்கு குலவிளக்கு.
கோட்டையில ஒரு சாமி இருக்கு, அது கொண்டையங்கோட்டை மரவனுக்கு குலவிளக்கு. குலமும் வணங்கி என்ற சாமி இருக்கு, அது கோட்டை மேடு பக்கத்துல அது குடி இருக்கு. ஓ கமுதி கோட்டையில ஒரு சாமி இருக்கு, அது கொண்டையங்கோட்டை மரவனுக்கு குலவிளக்கு. இந்திராணி பெற்றெடுத்த ஒரு தங்கம் இருக்கு, ஒரு செல்வம் இருக்கு, அது எக்குளமும் வணங்கி என்ற சாமி இருக்கு. ஓ கமுதி கோட்டையில ஒரு சாமி இருக்கு, அது கொண்டையங்கோட்டை மரவனுக்கு குலவிளக்கு. ஏழைகளுக்காக வாழ்ந்துட்ட தங்கம் இருக்கு, தேவரைய தங்கம் இருக்கு, இந்த குளமும் வணங்கி இந்த சிங்கம் இருக்கு. ஓ கமுதி கமுதி கோட்டையில ஒரு சாமி இருக்கு, அது கொண்டையங்கோட்டை மரவனுக்கு குலவிளக்கு, அது கொண்டையங்கோட்டை மரவனுக்கு குலவிளக்கு. நம்ம முக்குளத்து மக்களுக்கு குலவிளக்கு. நன்றி. வீரமலைஞ்ச ஒரு பூமி இந்த கருங்குளம். ஆனால் நண்பனுக்காக இன்னைக்கு எவனும் கொஞ்சம் ஒரு ஓட்டுக்கு கணேசி போல கொடுக்க மாட்டேன். உண்மைதான். 100 ரூபா கை மாற்று கேட்டால் கூட கொடுத்துருவேன். கணேசி போயில தான் அவன் ரைடு கமுதியில் ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சு வாங்கினேன்டுவேன். ஆனால் கட்டப்பமும் ஊமத்துறை நண்பர்கள் யாருன்னா வீரன், வீரர்கள், மாவீரர்கள், சின்ன மருது பெரிய மருது. அப்போ பாஞ்சாலங்குறிச்சியை சுற்றி வளைத்து விட்டான் வெள்ளையன். அப்போ ஊமத்துறை எங்கே தஞ்சமடையது என்று தெரியவில்லை. கிளம்பினார் குதிரையிலே காளையார் கோயிலை நோக்கி. சின்ன மருது பெரிய மருது அவர்களே, வெள்ளையன் என்னை பின்தொடர்ந்து வருகிறான், என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார். ஆனால் நீ அரண்மனையில் இரு, நாங்கள் அவங்களை வெட்டி இழுத்துறன்னு சின்ன மருதும் பெரிய மருதும் நின்றார்கள். நண்பனுக்காக உயிரை கொடுத்த இந்த முக்குள மண்ணு கருங்குளத்துக்கு நான் வந்தேன் நினைத்து பெருமையடைகிறேன் நண்பு உறவுகள். அதே போன்று முக்குளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் 18 சித்தரில் ஒரு சித்தர் என்றால் பசுமனமுன்னா முத்துராமலிங்க தேவரையா. ஏழைகளுக்காக தன்னுடைய சொத்துக்களை புறம் தாரவாத்து கொடுத்த அந்த உறவுகளும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். தெய்வீக திருமகன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா, சின்ன மருது பெரிய மருது அத்தனை அன்பு வாரிசுகளுக்கும் எம்கேஆரின் நன்றியும் வணக்கங்கள். ஒவ்வொரு இதுக்கும் வரலாறு இருக்கு, வரலாறு இருக்கு, உண்மையான வரலாறு. பிறந்த நாளில் இறந்தது யார் என்றால் பசுமனமுன்னா முத்துராமலிங்க தேவரையா. அவர் இறக்கும் பொழுது அவர் வளர்த்த மயிலும் இறந்துச்சு. இந்த காலத்தில் கணவன் இறக்கும்போது மனைவி உடங்கட்டை ஏறுவாரா? கிடையாது. நீ அடுப்பில் கட்டையை வச்சு பரக்காப்பி ஓட்டு குடிப்ப. சிச்சுக்கு எங்கே வெக்கமாயிரலாம். நன்றி. அதுதான் யாரு காத்தாவ. ஏ தாய், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், கோச்சுக்கிறாரு. ஏ தாய், விடிய காலம் 5 மணிக்கெலாம் உங்கள் வீட்டுக்காரர் காலை தொட்டு கும்பிடுவீல? அந்த அங்கே ஒரு அக்கா அப்படியே சுணங்கிருச்சு வாரு. அவன் காலை போய் அவன் எண்ணத்தை மிச்சிட்டு வந்து படுத்தாங்க. கும்பிடணும். அவன் போதையில் அப்படி இப்படி படுத்து கிடப்பான். நீ கவக்கம் படுத்து அந்த மண்ணுளி பாம்பு அந்த கால் அண்ணே, ஏய் கண்டாளி மணி பேசாம என்ன அண்ணே மயிரப்படும். ஐயா, இவன் மேலே ஒரு பாலியல் வன்கொடுமை கேஸ் போடுங்க. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, ஐயா மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. துண்டு துண்டு அப்போயிருந்து கூப்பிட்டே நீங்கள் சாப்பிட போயிட்டேலாம். 11 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க, ஊசி போயிருக்கோம். என்ன மயத்துக்குப்பா சிரிக்கிறீங்க எல்லாரும்? நீங்கள் சிரிச்சிட்டு போக நீ நக்கல் பண்ணிட்டேன்னு ஒரு கேஸ் போட. ஆனால் காவல்துறைக்கும் ஊர்காவல படை ஐயா 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 உண்மை உங்களை பற்றி சொல்லலாம். எத்தனையோ துறைகளுக்கு தீபாவளி பொங்கலுக்கு போனஸ் இருக்குது. ஆனால் அது வாங்காத ஒரே துறைன்னா காவல்துறை. அதே போல் உங்களுக்கு ஐயா
உங்களுக்கு ஒத்துழைப்பா உங்களோடு சேர்ந்து இரவு பகல பாடுபடுறது ஊர்காவலப்படாதானையா? அவங்களையும் உங்களை மாதிரி போலீஸ் அதிகாரியா ஆக்கிருங்கய்யா. என்னப்பு ஒரே விஷயம், அதில் என் தம்பி எங்கள் பெரியம்மா மக எல்லாரும் வேலை பார்க்குறாங்கய்யா. வேற ஒன்றும் தப்பு இல்லைப்பா. தப்பு அதில் ஒரு 19,000 குடும்பம் இருக்குது. என் சொந்தக்காரர்களே என் தம்பி கண்டிலாம் தங்கப்பாட்டி மாதிரி ஒரு 25 பேருங்க வேலை பார்க்குறாங்க ஐயா. நான் ஒரு இதாத்தான் கேட்டேன், நீங்கள் எஸ்ஐயா ஐயா? நீங்களும் சொல்லுங்கய்யா. நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை இல்லையா? உங்களுக்கு ஒரு பாட்டு பாடவாயா? சரி, நாளை பண்ண பாடுறியா? என்ன பாட்டுனாலே எல்லாரும் பயப்படுறிய? ஏன்னா இந்த உலகத்தில் ஆம்பளை ஆளுக நம்ம காடுகரை தோளில் துண்டை போட்டு காலையில் வண்டி எடுத்துகிட்டு கமுதியை பூரா ரவுண்ட் அடிச்சுட்டு வருவான். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய என் தாய்மார்கள் நம்மளுக்காக கஞ்சி தண்ணி காய்ச்சி நம்ம பிள்ளை அதுக்கெல்லாம் பார்த்துட்டு அதுங்க ஏத்தா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். சப்போர்ட் பண்ணாலும் சிரிக்கிறிய ஏன் பயம் இல்லைங்களா? அஞ்சு வாரு எங்கள் ஆத்தா சேலையை மூடிக்கிட்டு சிரிக்குது. அது நீங்கள் வீட்டில் இப்போ எல்லா வேலையும் பார்க்குறீங்களாக்க, வீட்டுக்கார கிளம்பாட்டாலும் இது கிளப்பி விடும். இளவுமா என்ன வேமா போங்க, பசு போயிடுறேன் வேமா போங்க, சோறு அங்கே போய் பிறை திட்டுக்குங்க போங்க. அவன் வெளியே போனவொடனே சீரியலில் உட்காந்துருவேன். சீரியலில் இந்த சீரியலில் நடிக்கிற பொம்பளை எதுவும் செத்து போச்சுன்னா அங்கே அழுகாதையா தாய்? எல்லாரும் சேர்ந்து நீர்மலைக்கு போயிட்டு வந்து குடத்தை உடச்சி விட்டு கட்டி பிடிச்சி அப்படியே குடும்பம் புழு புழுன்னு இருக்கான். இங்கே வாருங்கிட்டு பூரா கிடக்க ஓட்டு சிரிக்கிறத. இதுங்க சீரியலை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் போகிறேன் நாடகத்தை முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அன்பாளையத்தில். நல்ல ஒம்பளை. நான் போன உடனே நல்ல ஒம்பளையா தலை ஊருக்குள்ளே ஒன்று மண்டையாக போட்டேன் போலன்னு நினைக்கிறேன். நல்ல ஒம்பளை. அவன் புருஷனுக்கு எதிர்ச்ச வண்டி இப்படி கொஞ்சம் வயசில் விட்டுட்டு போவாளோ அப்படின்னு உடனே நான் எவடா ஓனான்னு பார்த்தா சீரியலில் முண்டைய இது இந்த பயலுக டே சுத்தூத்தி மைங்களா இவங்க அண்ணே இந்த இருக்க எங்கள் அப்பு எல்லாரும் இருக்கே இல்லை. நம்மளுக்கு என்ன விளையாட்டு? பம்பரம். அப்படி இல்லைன்னா நொண்டி விளையாண்டுருக்கேன். எல்லாரும் நொண்டி விளையாடுவான். சிப்பிங் கயிறு, இந்த ஒரு கம்பை கவிட்டு போய் மரத்தில் உட்காருமே, அது வேற என்ன? சப்பலாங்குச்சியா? தாப்புலானா? தாப்புலாங்குச்சி. அதெல்லாம் விளையாடும் போது நமக்கு அவ்வளோ உடல் பயிற்சியாக இருந்துச்சு. இன்னைக்கு என் தங்கங்க பூரா கெட்டு போனதுக்கு காரணமே செல் போனதேன். பூரா பிரிப்பேடு விளையாடுறேன். இந்த பிரிப்பேடு என்ன பண்ணுறாங்க, நைட்டு மொட்டை மாடியில் ஏறிக்கிட்டு அதில் 5-6 பேர் வாய்ஸ் வரும் போல், ப்ரோ மாடியில் ஏறான் ப்ரோ ஒருத்தன் சத்துக்குள்ள நிற்கிறான் ப்ரோ உங்கள் பக்கம் வரேன் ப்ரோ, ஊருக்காரன் பூரா அருவா கம்பு எடுத்துட்டேன். எவனா களவாணி போய் வந்துட்டான்டா, சந்துக்குள்ளே வர்றேன் புந்துக்குள்ளே வர்றேன் இவங்க வேற. அதனால ஒரு பாட்டை பாடுவோம். ஹாய் ப்ரோ. மூஞ்சி வேர்க்குதாடா, ரொம்ப வலிக்குதா? ஹலோ ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு மாட்டு வண்டி வச்சிருந்தேன், போக்குவரத்துக்கு இனோவா காரு வச்சிருந்தேன், ஊரில் எல்லாரும் 20,000க்கு செல்லு வச்சிருக்காங்கன்னு பணத்துமுறுனால 1.5 லட்சத்துக்கு செல்லு வாங்கி வச்சிருந்தேன். கமுதி கோட்டமேடு மெயினில் 10 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருந்தேன். பொண்டாட்டிக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் 150 பவை நகை சேர்த்து வச்சிருந்தேன். என்ஃபீல்டு 2 வச்சிருந்தேன். 10 வீடு கட்டி வாடகைக்கு விட்டு இருந்தேன். இம்புட்டு பணம் திமுறாகி போச்சே, பணம் பெருத்து போச்சே, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சைடில் 2 பொம்பளையை வச்சிருந்தேன். என்ன அஞ்சு சிரிக்கிறீங்களே? என்ன அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு
10 பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு முருகா. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம். மேல பறந்தோம். இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டே. பொண்டாட்டி வேலை வாத்த 100 கசம் அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட பாலாதி சரக்கடிச்சு காலையில 5 மணிக்கெல்லாம் பல்லு விளக்காம குடிச்சு குடலம் தாண்டா வெந்தது. 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்த தாயுதப்பேன் சொந்த வந்தான். அத்தனையும் வேணாமுன்னு இந்த குடிய மட்டும் நினைச்சு தண்ணியை அடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம். மேல பறந்தோம். இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுதடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. பிள்ளைக்கு சேர்த்து வச்ச பணத்தைத்தானே அழிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி சொன்ன தமிழகத்துல பிறந்த எங்க முப்பாட்டிங்க சொன்ன வார்த்தைகள்ல கள்ளிசேரி MKR மதிக்கிறேன். எத்தனை வாட்டு இருக்கு இந்த பாப்புனுக்காரன் எதுக்கு இந்த மயிறு பாட்டை படிச்சான்னு தண்ணி அடிச்சுட்டு வந்தாலும் என்னை மனசுக்குள்ளே எங்கள் ஓத்தாங்கும்மானு வஞ்சாலும் நானும் 5 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய குடியாரந்தேன். அதை விட்டதுனால தான் அன்னைக்கு ஏழையோட பசி என்னன்னு தெரிஞ்சு ஒரு அன்பால் என் கட்ட முடிஞ்சு. அதனால என் அண்ணன் தம்பி எங்கள் அப்பா பெரியப்பா சித்தப்பா மாமி மச்சினே அத்தனை பேரும் இந்த குடியை விட்டு நீங்கள் 100 ஆண்டு காலம் இருக்கணும்னு மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. இதில் கைதட்டின ஆளு பூரா காப்பு கட்டின ஆளுங்க. இந்த காப்பு கட்டின ஆளுகள்லாம் நான் கழட்டிப்பட்டு தண்ணி அடிப்பேன். அது அடிக்கணும்ல, இல்லைன்னா டாஜ்மார் கடை வெடிச்சிரும்ல. இதில் என்னென்னா இந்த காப்பு கட்டுற ஆளுகளே பொண்டாட்டிகிட்ட போய் கெஞ்சிருப்பிய.
நம்ம 5 நாளைக்கு விரதம் முடியுமா? அதுக்கு என்ன ஒரு 2 ரூபா இருந்தால் கொடு. காப்பு கட்டுறதுக்கு பார்ட்டி வைக்க சொல்லியிருக்காங்கடி கமுதிக்கு போய். ஏன்னா இதெல்லாம் இயல்பு. ஆனால் குடிப்பது தப்பு என்று சொல்லலை, நான் விற்கக்கூடிய அரசாங்கத்தை தப்பு என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் 1000 காப்பு கட்டினாலும் 1000 கோயிலுக்கு மாலை ஓட்டு உங்கள் பிள்ளைய மேலே சத்தியம் பண்ணாலும் பொண்டாட்டி தாலியில் அடித்தாலும் இந்த குடியை நிப்பாட்ட முடியாத அண்ணே. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த மதுவை நிப்பாட்ட முடியும். அதே ஒன்று. எங்கள் ஊரில் ஒருத்தன் சத்தியம் பண்ணிவிட்டு பொண்டாட்டியில் சத்தியம் பண்ணிவிட்டு ஒரு 500 ரூபா வாங்கிட்டு போயிட்டு சரக்கே அடிக்க மாட்டேன்னு. அங்கனே ஏற்கனவே இந்த கூட்டுச்சந்தை அடித்தவன் 4 பேர் வந்தேன் பைக்கில். என்னடா கண்ணா சரக்கு அடிக்க வரலையா? சத்தியம் பண்ணிட்டேன்டா, இனிமேல் தொடவே மாட்டேன். இவங்க 4 பேர் என்னென்று சத்தியம் பண்ணேன்? சரக்கு அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். பீர் சாப்பிட்லாம்டா. அவன் பீருக்கு சத்தியம் ஒன்றும் பண்ணாது, அதெல்லாம் ஒரு மாதம் பண்ணாது. வாடா பீர் சாப்பிட்லாம்ல, நீ சரக்கு தானே சத்தியம் பண்ண, வாடா. மறுபடியும் நிறைய ஒரு தடவை சட்டியோட வீட்டுக்கு போயிருக்கேன். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களை நீங்களே பாதுகாத்துக்கொள்ளும். 7 பிறவின்னு சொல்லுவாங்கண்ணே, 7 பிறவிலாம் கிடையாதுண்ணே. இனிமேல் நம்மெல்லாம் பிறக்க போகிறதில்லை. இந்த சத்தி மாரியம்மன் அருளோடு நீங்கள் அத்தனை பேருமே 100 ஆண்டு கால வாழம். நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கும். சரிதானத்தான். அந்த பிள்ளையை அழுக வச்சுக்கிட்டு இருக்க, உள்ளே போ. நரசு இருக்காங்க, 800 மாத்திரை ஒன்று போட்டுக்க, உள்ள சாமியை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி விட்டு பிறகு நோட்டீஸை படிப்போம். ஹலோ ஹலோ வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு, தெற்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பலி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் அது மலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய மலையாள சீமை. அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா அரசனுக்கு. அப்போ ஒரு பிள்ளை இல்லை என்று மலையாளத்து அரசன் கண்கலங்கும் காலம். அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசன், ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. எனக்கு அப்புறம் மலையாள நாட்டை ஆட்சி செய்ய ஒரு வாரிசு இல்லடா. இந்த 60 பிள்ளையில ஒத்த பிள்ளைய மடிப்பு செய்ய எனக்கு தார வாத்து கொடுடா என்று சொல்லி கேட்க. அப்ப காசி விஸ்வநாதன், நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்துவாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மொத்தமாக மனதார தார வாக்குறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க. இந்த 60 பிள்ளையும் அரசனுக்கு பிள்ளை வந்துருச்சுடோ. அந்த மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து 60 பிள்ளையும் செல்லமாக வளர்க்கும் காலம். இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழிப்பா இருந்த மலையாள சீமை அங்க பத்தி எரியுதுடோ. அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க விலங்கெல்லாம் ஜாகுது, அங்க மக்கள் எல்லாம் பசியில பட்டினியில வாடுதுடோ. அப்ப மலையாளத்து அரசே, நல்லா இருந்த மலையாள சீமை இந்த 60 உள்ள வந்ததிலிருந்து பஞ்சமாயி போச்சுடோ.
இந்த பஞ்சவர காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடாங்கிய கூட்டி மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க வாய கட்டிப்புறம், அங்க உடுக்க உடச்சரிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசு உண்டு கிராமத்துல பிறம்போடு வந்த கோடாங்கிட்ட அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா, இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ, இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டு போட மாட்டாது. இந்த கருப்பு மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போரு என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம பக்கத்துல நெருங்குனா அனலா பாயுதோ. அப்போ ஒரு வெண்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. அப்ப மலையாள நாட விட்டு என் மலட்டாட்டு தண்ணியில வருதுடா என் கருப்பேன் பெட்டி தள்ளாடி ஒத்தையில. அப்ப மலட்டாட்டு தண்ணியில வரக்கூடிய கருப்பேன் பெட்டி நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உக்கார எனக்கு வழி தெரியல என்று கருப்பேன் பெட்டிக்குள்ள கதறங்காலாம். அட அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க 18 திருடர்களும் அழகு மலவன காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். அப்ப என் கருப்பேன் பெட்டி மலட்டாட்டு தண்ணிய விட்டு திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கிட்டா. அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியா கருப்பு 18 படிகரப்பை வணங்கி இந்த கருங்கோல மண்ணில் இருக்கக்கூடிய என் பொல்லாத கருப்பனையும் என் மதுரை வீரனையும் என் ஜத்தி மாரியம்மனை வணங்கி ஒரு அசகு விசகு வந்துடாம நீ அள்ளி கொடுத்த ஜாம்ப என்னை நாடு ஊரா பேரு வாங்க வச்ச என் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் ஊத்தாங்கரைய வெட்டி எந்திரிச்சு இந்த கருங்கோள மக்களுக்கு நீ காமாடு தலமாடு காக்கணும் என் சாமி. என்ன கரத்திலும் புனலங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் கருங்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ சத்தி மாரியம்மன் திருக்கோவில் 24ஆம் ஆண்டு ஆடி பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் மதிப்புக்குரிய பேரையூர் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர்கள் அவர் தலைமையிலும் வாகன உரிமையாளர்கள் ஒர்க்ஷாப் உரிமையாளர்கள் சப் கான்ட்ராக்ட்காரர்கள் மற்றும் டெய்லர்கள் சார்பாக நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு உள்ள இருக்கக்கூடிய சிமுண்டு மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம் கதம்பம் காமிக்ஸ் என்னும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அதை விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே படுத்து கிடக்கிறான். 13 கிலோ எலும்பும் 4 கிலோ சதையும் 2 கிட்னியில் ஒரு கிட்னி காரக்குடி பைபாஸில் ஒன்றுக்கு இருக்கும்போது செம்மண்ணில் விழுந்து விட்டது. அதை ஊதி பெப்பிக்கால வச்சு ஒட்டி படுத்து கிடக்கிறான். எல்லாமே போட்டிருக்கு. அதெல்லாம் அதில் இருக்கானே எவன் உத்தமனா அவனுக்கு தெரியும். தெரியுதுண்ணே முடிக்கிட்டு தெரியுதுண்ணே. காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் எனது அன்பு அண்ணன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். தெம்மாங்கு பாட்டுக்காரன் செய்தி சொல்வதில் இவன் கெட்டிக்காரன். என் அன்பு தம்பி, நான் சிரித்த ஒரு நகைச்சுவை கலைஞன் என்றால் துண்டி அருகாமல் உள்ள திணையத்தூர் மண்ணின் மைந்தன் கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக்கொண்டார். ஆறுமுனிய கலையரசு பெண்பாட்டு இசை அமுது
பாசத்துக்குரிய அன்பு தம்பி கட்லா மீன் மண்டக்காரன். அந்த அவன் தலையை பாடுற காக்கடா மாதிரியே இருக்கான்டா. தலைய குலுக்கி ஆடையில அட பிச்சுட்டானே. அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் 6 மணிய பெண்பாடல். தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமா, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு போசு, அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு போசு, அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போதுதானுங்க. சொல்லுங்கண்ணே. இந்திராணி பெற்றது புள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. இந்திராணி பெற்றது புள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. சொத்து 10 கோடி இருந்தும் அதுல பட்டு வச்சு வாழ்ந்ததும் இல்ல. வானத்துக்கு எல்லாம் இருக்கும், தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லாம் இருக்கா. வானத்துக்கு எல்லாம் இருக்கும், தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லாம் இருக்கா. மானத்துக்கு உசுறு பெருசா, ஓசுபட்ட கஷ்டத்துக்கு நாடு பெருசா. தங்கமே தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போதுதானுங்க. ஆமனே. தலைவர்களும் எத்தனை பேரு, பசும் பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு. தலைவர்களும் எத்தனை பேரு, பசும் பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு. மனுஷனுக்கு ஆசைகள் 100, இவங்க மனசு நிலை ஆசைகள் ஏது. நாட்டுக்கு தான் விடுதலை எல்லாம், அந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. நாட்டுக்கு தான் விடுதலை எல்லாம், அந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. விடுதலைக்கு பின்னே இப்பதான் பலர் வேஷம் போட்டு கெடுக்கிறாங்க ஐயா. அண்ணமே போசு ஐயா தேவர் பாருங்க, நம்ம நாட்டுக்கு தான் 2 கண்ணுங்க, தேசத்துக்கு 2 கண்ணுங்க, தேவரையா போசுதானுங்க. போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு, தேவரையா வெள்ளையன பேசி எரிச்சாரு. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையீடு குமரன், பாசத்துக்குரிய அன்பண்ணன் கோயில்பட்டியைச் சேர்ந்த KS சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். எங்கே ரோசக்காரனை நிறுத்து. ஏன்னா திறமை உள்ள மிருதங்க சக்கரத்துக்கு தான் இந்த ஞானமாக அழகாக வாசிப்பாங்க. அதிலே ஒரு கலைஞனாக ஒன்னே பார்க்குறேன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. புதுக்கோட்டை சங்கத்தில், முத்தமிழ் நடிகர் சங்கத்தில் எத்தனையோ ஜாம்பவான்கள், திறமையான நடிகர்லாம் இருக்காங்க. ஆனால் ஆல்ரவுண்டு என்றால் எல்லாத்துக்கும் டக்குன்னு மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள்னா எங்கள் அண்ணன் தான். புதுக்கோட்டை AK அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
ஐயா இந்த மோகர கட்டை வச்சிருப்பிய எங்கப்பா மோர கட்டை இல்லப்போ அது பேர் என்னடா மோகர் சிங் மோகர் சிங்கை கொண்டானே வாசி 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 சாத்தையா முருகையா மருதமலை மாமுனியே முருகையா மணலில் சந்த மணலில் குங்குமத்தையா முருகையா மருதமலை அடைச்சு விட்டாங்க காத்துல சரக்கு வாங்கலையே கப்பு தண்ணி கிடைக்கலையே கப்பு விலை 12 ரூபா சர்வீஸ் 30 ரூபா இந்த மயில புரிஞ்சுக்கிட்டு எதுக்குள்ள கைய விடுறானே இந்த மோகர் சிங் அப்படின்றது சிறுகாழி கோவிந்தராஜ் ஐயா இந்த கருவி இல்லாமல் அதிக பாட்டு பாடியிருக்க மாட்டார். டியூன் டியூன் டியூன்னு கேட்கும். இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்க. ஒரு பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்க 17 வருஷம் ஆகும். ஏன்னு சொல்றீங்க? உதட்ட வெட்டி போட காமுட்டா பயிலமே ஏன் வாங்கி கூட சப்பிப்பாரு. அருமையா அண்ணே, வேற எதுவும் இசைக்கருவி வச்சிருக்கியா? தம்பி அவனை போய் கோட்டமல்ல பசி ஏற்றி விட்டுவான். கிளவியை கொல்ல பார்க்குறான்டா. இதுவும் அருமையானதான். இந்த அண்ணே இப்போ சங்குனார்ல, பெருமாளுக்கு உகந்ததே சங்கு தான். இந்த சத்தம் வந்ததுக்கு அப்புறம்தான் ஒரு பாட்டு வரும். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். சூப்பர். இந்த பாட்டை படிச்சுதான் எங்கள் அண்ணன் முத்துச்சிரிப்பி இன்னைக்கு சூப்பர் சிங்கருக்கு போனேன். நம்மளா தட்டிக்கிற வேண்டியதா, ஒரு உள்ள நம்மளை மதிக்கலை. நீலகண்டெல்லாம் என்ன மேத்துக்கு வர்றானே தெரியல. நீ தட்டு போகிறோம். இங்கே சிறந்த முறையிலே சீன் தாள அமைத்து கொண்டிருக்க அருமையான பேர் நீலகண்ட. எத்தனை மத்த கொண்டா? அவனை இங்கே வர சொல்கிறான். ஒரு அரை வர்றேன். எங்கள் அண்ணனாக இருந்துக்கிட்டு நீ அசிங்கப்படுத்துறீங்க. அண்ணன் கூப்பிடுவோமா? உன்னை யாரு இந்நேரத்தில் நொட்டு நொட்டுன்னு தர சொன்னேன்? இங்கே வேண்டா, இந்த இருக்குல்ல பேரை சொல்லுவேன். புதுக்கோட்டை நீலகண்டன் சீன் தாளம் சொன்ன உடனே போய் நல்லா மண்டி ஓட்டு வண்டி ஓட்டு நல்லா வார்ம் பண்ணு. வண்டி ஓட்டு. ஏன்னா நீலகண்டன் தாளக்காரன் நல்ல மனுஷன். போன தீபாவளிக்கு வண்டியிலேருந்து விழுந்து மூஞ்சி கிஞ்சிலாம் அரைச்சி போச்சு. இது என்னென்னா, அவர் வீட்டில் சொல்லியிருக்காங்க அக்காவுங்க, எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இங்கனக்குள்ளே இருந்தால் காயாது, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கன்னு. இவன் நைட்டு 10 மணி இருக்கு தீபாவளிக்கு முத நாள். 10 மணிக்கு எண்ணெயை தேய்ச்சி விட்டு எக்ஸல் எடுத்துக்கிட்டு திருமயம் வரைக்கும் வந்திருக்கார். திருமயம் பைபாஸில் ஒரு காளை மாடு பசுமாட்டில் தவி இருக்கு. என் பாவம் தீபாவளிக்கு அந்த செவரொட்டி ஞாபகத்தில் கொஞ்சம் நினச்சிருப்பேன் போல. எங்கள் அண்ணன் ஒரு ஆப்பை சாப்பிட்ருக்கேன். அந்த எண்ணெய் தேய்ச்சதுக்கு அதுக்கும் இந்த மாடு தவணதை பார்த்துருக்கேன். டோல்கட்டு கம்பி மாதிரியே தெரிஞ்சிருக்கு. டோல்கட்டு மாதிரியே தெரிஞ்சிருக்கு. இவன் நின்றுருக்கேன் அரை மணி நேரமாக. டோல்கட்டு ரிப்பேர் போல அப்படின்ட்டு. மாடு டக்குன்னு காளை மாடு பசுமாட்டை விட்டு இறங்கிருச்சு. கம்பி தூக்கிருச்சுன்னு சொல்லி உள்ளே போயிருக்கேன். இவன் போன நேரம் பசு மாடு தப்பிருச்சு. மாடு விளைவிக்கிருச்சு. இவனை போட்டு விழுக்கு விழுக்குன்னு இருக்கு மாடு. காத்துக்குள்ள 1 மாதம் நடத்துக்கு வரல. யார் இந்த அண்ணெல்லாம் கண்ணீர் வர. நீ அப்படி நின்றே அண்ணே உனக்கு